வணக்கம். கிரியா யோகாவில் 19 லெசன் பார்த்துட்டோம். இப்போ 20வது லெசனு தியானம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 17ல் உத்தான் பார்த்தோம், 18ல் ஸ்வரூப தர்ஷன் பார்த்தோம், 19ல் லிங்க சஞ்சாலனா பார்த்தோம். இந்த 3ஓட கண்டினியூட்டி தான் இந்த தியானம். இந்த உத்தானில் ஒரு சிறிய பாம்பு அதாவது வேறு எபிசோடு கூட போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த சிறிய பாம்பு மேலே எழுந்து உடல் அளவு பெருசாகி சகஸ்ராரோட டச் கனெக்ஷன் ஏற்படுற மாதிரி பயிற்சி பண்ணோம். அடுத்தது ஸ்வரூப தர்ஷனால் உடம்பு பாறையை போல், சிலையை போல், கல் மாதிரி ரிஜிட்டாக, வைரத்தை போல் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பயிற்சி பண்ணோம். ஸ்வரூப தர்ஷனா. லிங்க சஞ்சாலனால் பாடியை தாண்டி, நம்முடைய கட்டுப்பாடை தாண்டி இந்த பாடி இயங்கிட்டு இருக்குது. நம்முடைய கட்டுப்பாட்டை தாண்டி உடல் இயங்கி கொண்டிருக்கிறது. திடமாக இருக்கும் உடம்பு சூக்ஷ்மமாக மாறுகிறது. அதாவது மூச்சை இழுக்கும் பொழுது எக்ஸ்பான்ஷன் ஆகுது, மூச்சை விடும்போது கன்ட்ராக்ஷன் ஆகுது. அப்போது அப்படி ஆரம்பிக்க வேண்டியது. அதாவது கன்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது ஒரு சிறிய ஒளியாக மாறுற மாதிரி, ஒரு சின்ன லிங்கம் ஒளியாக மாறுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். அந்த தியானத்தில் அந்த ஒளியிலிருந்து ஆரம்பிக்கணும். கண்களை மூடி உட்காந்துடுறோம். ஸ்பைனு, நெக்கு, ஹெட்டு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். சின் முதிரா வச்சுக்கலாம், இல்லைன்னா நார்மலாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பைரவா முதிரா வச்சுக்கலாம். இப்போ உடல் மனம் இரண்டும் ஒளியாக இருக்கிற மாதிரி, மெல்லிய ஒளியாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. அதுலேயே வைங்க மைண்டை. இப்போது அந்த ஒளி கோல்டன் எக்காக, முட்டை வடிவமாக மாறுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். கோல்டன், அந்த கோல்டன் எக்கிலிருந்து ஒளிர்கிறது. ஒளி கதிர்வீச்சு எதுவும் அதிலிருந்து வெளிப்படலை, ஆனால் ஒளியாக இருக்கிறது, மிளிர்கிறது, பிரைட்டாக இருக்குது, ஓரளவு பிரைட்டாக இருக்குது. கோல்டன் எக்கு அப்படியே விரிவடைகிறது. நம்முடைய உடம்பளவு விரிவடைஞ்சிட்டே போகுது. அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். மூச்சோட சேர்த்தியும் பண்ணலாம். இப்போ அந்த கோல்டன் எக்கு உடல் அளவு விரிவடைஞ்சாச்சு. இதில் என்னென்னா, நம்முடைய உடம்பு ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவோ இல்லை, திடமாகவோ சூக்ஷ்மமாகவோ இல்லை, ஒளி தேகமாக, ஒளி பொருந்திய தேகமாக இருக்கிறது. அப்படிங்கிறத அப்படியே தியானம் பண்ணணும். தொடர்ந்து அதிலேயே நீடித்து தியானிக்க வேண்டும். இப்போது இதுதான் தியானம், கிரியா யோகாவில் தியானம் செய்யும் முறை. 20 லெசனும் ஷார்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி.